ஏன் ஆலயம் போக வேண்டும், ஆலயம் போகிறதுனால என்ன நன்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, நானும் சர்ச்சுக்கு போகிறேன்றதுல அர்த்தம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்டின் அதனால் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்றதுனாலையும் அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி சண்டே அதனால் சர்ச்சுக்கு போகணுன்னு சண்டே காரில் செண்டெல்லாம் அடித்து மேக்கப்பெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு கொண்டெல்லாம் போட்டு ஒயிட்டில் உட்காந்து காரு கண்ணாடி ஏற்றி தானா பூனானி சண்டை போட்டு போகிற மனிதர்கள் எத்தனை பேர்? எதுக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோம்? சர்ச்சில் போயிட்டு நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே திறந்த உடனே ஐயோ அங்கே நடக்கிற ரணகாலம் என்ன, இன்றைக்கி சபை என்றால் என்ன, சபைக்கு போக வேண்டிய அர்த்தம் என்ன, சபைக்கு ஏன் போக வேண்டும், இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறதே இல்லை. அதனால் என் அன்பு சொந்தங்களே, ஆலயம் மிக மிக முக்கியம். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்பது உண்மைதான். ஆனால் சபை கூடி வருகிறதில்லை, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு வார வாரம் ஆலயத்திற்கு போகாதவர்களும் தொடர்ந்து ஆலயத்திற்கு போகிறவர்களுக்கு 2 விஷயத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஆலயம் போவதனாலே நமக்கு இருக்கிற நன்மைகள் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் ஆலயம் போகாமல் இருக்கவே மாட்டீர்கள். ஆலயம் போனால் பக்தி விருத்தி உண்டாகணும், ஆனால் இங்கே போனால் சில இடத்துல சண்டைகள் கசப்புகள்லாம் வருது, உண்மைதானே? அப்படின்றதுனால நம்ம ஆலயம் போகாமல் வீட்டில் இருக்க முடியாது. இன்றைக்கி வசதிகள் பெருகி போனதினாலே இன்றைக்கி ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆன்லைன்லேயே பார்த்துக்கலான்னு. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தா நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல ட்ரெஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, மேக்கப் போட வேண்டிய அவசியம் இல்லை, பஸ்ஸில் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோவில் போக வேண்டிய அவசியம் இல்லை, அக்கம் பக்கத்தில் இடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மீன் கழுவிக்கிட்டே கருவி கட்டிக்கிட்டே தோத்தராண்டவரே தோத்தராண்டவரே அல்லேலியா அல்லேலியான்னு சொல்லலாம். இப்படி நிறைய பேர் சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீ ஆலயம் வந்து தொழுது சேவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உங்களுக்கு இதெல்லாம் புரியலன்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் வழக்கமாய் தேவ ஆலயம் சென்று வழக்கத்தின்படியே வாசிக்க எழுந்து நின்றார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்றால் இந்த உலகை ரட்சிக்க வந்த தேவகுமாரன இயேசு கிறிஸ்து ஒரு வழக்கம் வைத்திருந்தால் அவர் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் அவர் ஆலயம் சென்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அதுபடி அல்ல, வழக்கத்தின்படியே வாசிக்க எழுந்து நின்றார். அதனால தான் நேற்று தினத்திலெல்லாம் போதகர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், நீ வேதம் வாசிக்கணும், ஆலயம் போகணும், வேதம் வாசிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாய் அவரிடத்தில் 3 விஷயத்தை பார்த்தேன் நான் பைபிளில். நான் அதை சொல்ல வரல. தொடர்ச்சியாய் அவர் தொடர்ந்து ஜெபித்திருக்கிறார், தொடர்ந்து வேதம் வாசித்திருக்கிறார், தொடர்ந்து ஆலயம் சென்றிருக்கிறார். அவரே ஒரு ஆலயம், அந்த ஆலயம் சென்றிருக்கிறதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அதனாலே அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆலயம் கூடி வருவதை தயவு செய்து நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான வெளிப்பாடு பெற்ற தேவ மனிதன். அவர் சொல்லுகிறார், வேதத்தில் எழுதும் பொழுது, நீங்கள் செய்கின்ற ஆராதனை, சொல்லுங்க எல்லாரும், நீங்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்தில் இருக்கிறதுக்கு நிழலாட்டமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதனாலதான் எபிரேயர்ல அவர் சொல்றாரு, மலையில எனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை என்பது வேடிக்கை இல்லை. நம்ம ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தில் இணைந்து விட்டோம், நம்ம கிறிஸ்தவங்களை ஆகிவிட்டோம், அதனால் வாரத்திற்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போகணுன்ற கட்டாயம் இல்லை. இங்கும் நாம் நடத்துகிற ஓய்வு நாள், மாதப்பிறப்பு, நம்முடைய கூடுகை எல்லாமே பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிழலாட்டம். அந்த நிழலாட்டத்தை தரிசனமாய் இறைவன் மோசேக்கு காண்பித்து அதன்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆராதனை முறைமைகள். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஐக்கியத்திலும் வித்தியாசங்கள் இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் ஆலயம் செல்வதை தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. பக்கத்தில் ஆலயம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி கூட பயணம் செய்து போகலாம், தப்பே இல்லை. அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போய் நீங்கள் கர்த்தரை தொழுது சேவிக்கணும். பின்வருகிற சந்ததிகளுக்கு ஆலயம் செல்வதற்கு நீங்கள் பழக்குவிக்கணும். இன்றைக்கு விஞ்ஞானம் பெருகி போன காலத்தில் பல ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, சில ஊழியர்கள் பிள்ளைகளும் ஆலயத்திற்கு வராமல் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு டிவியிலேயும் ஆன்லைனிலேயும் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய தவறாகும். அதனால் இந்த ஜீவ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிற நண்பு சொந்தங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆலயம் செல்வதை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். அது மட்டுமல்ல, வீடுகள் தோறும் கூடுகிற சபைக்கு எழுதுகிறதாவது என்று. நேற்று தினத்திலே நம்முடைய பாஸ்டர் கிறிஸ்டோபர் ஐயா அவரிடத்துல ஒரு சகோதரர் வந்து சொன்னார், ஐயா நான் இந்த ஊரில் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கேட்காமலே வழியை வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, வீடுகளிலேயும் சபை கூடியிருக்கிறது. சபை கூடுதலை நீங்கள் வீடுகளிலேயும் தொடங்கலாம். அதனால் இன்றைக்கு 2 வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன். நீங்கள் சபைக்கு செல்வதனாலே உங்களுக்கு வருகின்ற மேன்மைகள் என்ன? கவனிங்கள், நான் 34 ஆண்டு காலம் ஊழியம் செய்கிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியும், நிறைய பரிசுத்தவான்களை தெரியும்.
எப்படி ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் என்னுடைய மனைவி எங்கள் குடும்பங்களிலே சில பிரச்சனைகள், சில தேவைகள், சில கசப்புகள் வந்து அவள் சொல்லுவா, நான் சாயங்காலம் அப்படி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேங்கன்னு சொல்லுவா. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவா. நான் குதிர்க்கமாக கேட்டால் என்ன கேட்டிருக்கணும்? ஏன் வீட்டில் இருந்து ஜெபம் நான் ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்படி தானே கேட்டிருக்கணும். அதெல்லாம் ரொம்ப தவறு. நான் சொன்னேன், நீ தாராளமாக போய் ஜெபம் பண்ணிட்டு வா. அவருடைய நம்பிக்கை. வண்டி எடுத்துகிட்டு போவா, சர்ச்சில் போய் நேர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவா. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவள் எதுக்காக ஜெபம் பண்ணுவா என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்து 2 நாளில் சொல்லுவா, பார்த்தீங்களா நான் சபையில் போய் ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவா. இது நான் காமெடிக்காக சொல்லலை, உண்மை. தேவனுடைய ஆலயத்தில் போய் நீங்கள் தேடி போய் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அங்கு நிச்சயமாய் வெற்றியை காண்பீர்கள். ஏனென்றால் அவரை தேடுகிறதை அவர் விரும்புகிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், இருதயத்துக்குள் இருக்கிறார். இதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் சபை தேடி போக வேணும். நம்முடைய தமிழகத்தில் 2 மாவட்டம் இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் என்று 2 இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நான் சொல்ல வரவில்லை. அவருடைய சரித்திரங்களை வாசித்து பார்த்தால் ஆலயங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய்மார்கள், சாப்பிட ஒன்றுமே இல்லை என்றாலும் ஆராதிக்க மறக்காத தாய்மார்கள், ஆமேன், உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை என்றாலும் குடும்பத்தை நேரம் கொண்டு போய் சபையிலே முழங்கால் படிட்டு ஜெபிக்க வைத்த தாய்மார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் நான் பெருமையாய் மகிழ்ச்சியாய் சொல்லுவேன், இந்த 2 மாவட்ட மக்களும் எல்லா துறையிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இதை உலகத்தில் யாரும் மறுக்க முடியாது, யாருமே மறுக்க முடியாது. நீ எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே அவன் தலை சிறந்தவனா இருக்கிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூருக்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது முதல் பிரசங்கம் சிங்கப்பூரில் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட்பாரத்தில் கூடுகிற சபை. சிங்கப்பூருக்கு போனவர்களுக்கு தெரியும், பிளாட்பாரத்தில் கூட கூடலாம், கூடி அவங்க பாட்டு பாடலாம், ஜெபம் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அடுத்தவர்கள் தொந்தரவு இல்லை என்று சொல்லுகிற வரைக்கும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அங்கு போன ஒரு 15-20 பேர் ஒரு பிளாட்பாரத்தில் உட்காந்து பாட்டு பாடி கொட்டடிச்சு தமிழில் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தா பிளாட்பாரத்தில் நீக்கி பிரசங்கம் பண்ணுறாங்களேன்னு வெக்கமாகவும் இருக்குது. பஸ்ஸில் போகிறவங்க, காரில் போகிறவங்களாம் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அங்கே ஆராதிக்கிறவங்களுக்கு கவலையே படாமல் ஆராதிச்சு முடிச்சு அந்த பிரசங்கெல்லாம் முடிச்சானா, என்ன டேவிட் அப்படின்னு சொல்கிற ஒரு தம்பி எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க ஏன்னு கூப்பிட்டு போனார். அவருடைய தோற்றத்தை பார்த்தா நம்மெல்லாம் தோற்றத்தின்படி தானே தீர்ப்பளிப்போம், நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நான் நினைக்கிறேன் எங்கே கூப்பிட்டு போகிறாரோ தெரியலையே அப்படின்னா, அவர் அப்படியே என்ன பஸ்ஸு பிடிச்சி ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ளே கொண்டு போகிறாரு. கிட்டத்தட்ட 13வது மாடி நினைக்கிறேன், 13ஆ 11ஆன்னு தெரில, 11வது மாடியில் போகிறாரு. நான் சந்தேகத்தில், ஏன்னா அவருடைய தோற்றத்தின்படி நான் நினச்சிட்டேன் அவர் எந்த இடத்துல இருப்பாருன்னு நான் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், எங்கே கூட்டு போகிறீங்க பிரதர்னு? எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோன்னாரு. அப்பமே நமக்கு தலை கிருன்னு சுற்றிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே போனால் 11வது மாடியில் அவர் வீட்டுக்குள்ளே போனால் வீடு தங்கம் முலாம் பூசப்பட்ட வீடு மாதிரி இருக்குது. நான் சந்தேகப்பட்டேன், இது யார் வீடுங்கன்னு. என் வீடு தான் பிரதர்னாரு. தமிழ்நாட்டிலேருந்து போனால் நமக்கு சொல்லவா வேணும், தலை தாறுமாறாக சுற்ற ஆரம்பிச்சு. தோட்டத்தை பாட்டா ஒரு சைக்கிள் கூட இல்லாத மாதிரி இருக்கியே, 11வது மாடியில் இவ்வளோ சுகமாக இருக்கியேன்ற ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சாட்சி சொன்னார், அதைத்தான் மறக்க முடியாது. ஐயா, நான் 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனியில் கூலி வேலைக்கு தான் வந்தேன். கூலி வேலைக்கு நான் சிங்கப்பூருக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு பழைய பைபிளை என் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, மகனே கொஞ்ச நாள் கழித்து அம்மா இருக்க மாட்டேன், நீ இந்த உலகத்தில் நீ சாப்பிட்டாலும் போகிற இடத்துல சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி இந்த வேதம் வாசிக்கவும் ஆலயம் போகவும் மறந்துடாத. நீ அந்த ஊருக்கு போன உடனே ஒரு சர்ச்சை தேடி பார்த்து வாரம் சர்ச்சுக்கு போய் மகனே டெய்லி வேதம் வாசி அப்படின்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. என் தாயின் மேலே இருந்த அன்பினாலே நான் இந்த நாட்டில் வந்து வேதம் டெய்லி வாசிப்பேன். ஆனால் வாரந்தோறும் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் போய் உட்காந்துருவேன். இப்படியே நான் ஆண்டவரை தொழுது கொண்டே இருந்தேன். கம்பெனியில் வேலை உயர்வு வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு சைனா கம்பெனி மேனேஜ்மெண்ட்டை மாற்றிட்டு சைனாவுக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அந்த சைனா கம்பெனிலேருந்து அந்த மேனேஜர் கூப்பிட்டு சொன்னார், நீ இந்த கம்பெனியில் உண்மையாக வேலை செஞ்சுருக்க, அடுத்த நிர்வாகியாக நீ இருன்னு சொல்லி அந்த கம்பெனி என் பொறுப்பில் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். தேவன் எவ்வளோ அற்புதமானவர் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் தேவனை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தினால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் தலைமுறை 1000 தலைமுறை சுகமாய் செழிப்பாய் வாழ்வீர்கள். ஆமென் சொல்லுங்கள். அதனாலே முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீங்கள் ஆலயம் சென்று கர்த்தரை சேவிக்கும் பொழுது உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்.
இந்த முகாமுக்கு வந்திருக்கிற நீங்கள் எப்போமாவது என் மனசே சரியில்லை, போராட்டமாக இருக்குது, நிம்மதியே இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்றைக்கி தீர்க்கமாக சொல்கிறேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் தேடி போய் நீங்கள் அங்கே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்புறம் மாறலைன்னா கேளுங்க. ஏன் பிரதர் அது எங்கள் வீட்டிலேருந்தே ஜெபிச்சா ஆண்டவர் கேட்க மாட்டாரா அப்படின்னா கேட்பார் தான். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் சில அர்ப்பணிப்பை விரும்புகிறார். தேவனை தேடுகிறீர்களா இல்லையா என்று தேவன் விரும்புகிறார். ஆலயம் சென்று பாருங்கள். எங்கள் அண்ணாள் வருஷந்தோறும் ஆலயம் சென்று பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டாள். அவளுக்கு பிள்ளை இல்லாத மலடியாக இருந்தால், அவருடைய கணவனுக்கு பழைய ஏற்பாடின் காலத்தில் 2 மனைவி, சொல்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ 2 மனைவி. நான் நினைக்கிறேன் இவளுக்கு குழந்தை இல்லைன்னு அவர் என்ன ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பார் போலுக்கு. அங்கே 10 பிள்ளை அவளுக்கு இருந்திருக்கலாம். அவர் வந்து சொல்கிறாரு, அண்ணாலே 10 பிள்ளையை விட நான் உனக்கு விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது 10 பிள்ளை இருந்திருக்கு. அவளுக்கு பிள்ளை இல்லைன்றது பெரிய பிரச்சனை இல்லை. சக்காலத்தி, அதாவது அந்த மூத்த மனைவி அல்லது மூத்த மனைவியா 2வது மனைவி இவளை காயப்படுத்தி காயப்படுத்தி, உங்களுக்கு தெரியல, ஒருத்திக்கு 10 பிள்ளை இன்னொருக்கு பிள்ளை இல்லைன்னா எவ்வளோ காயப்படுத்துவாங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 2 மாதத்தில் ஏதாவது விசேஷமானு கேட்டு அவங்கள காயப்படுத்துகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு 10 பிள்ளைகள் அவளுக்கு பிறந்து இவளுக்கு பிள்ளையே இல்லாதனால துக்கப்படும்படி, வேதனைப்படும்படி, வாழ்க்கையை கசந்து போகும்படி பண்ணுவாள். இந்த வேதத்தை வாசித்து பார்த்தால் அவள் ஒரு நாள் ஆலயத்தில் ஓடி போய் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றி, தகப்பனே எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்றதுனால எவ்வளவு நிந்தை, எவ்வளோ அவமானம், நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நான் அந்த குழந்தையை உமக்காக வளர்ப்பேன் அப்படி ஆலயத்தில் போய் ஜெபித்துட்டு வந்தால் உடனே குழந்தை பிறக்கலை. நான் பைபிள் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாக இருந்ததே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் போய் ஜெபித்து அவள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை தந்து அந்த குழந்தையை சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றி 10 பிள்ளை 10,000 பிள்ளைக்கும் மேலே அவரை உயர்த்தி தீர்க்கதரிசியின் தாய் என்கின்ற ஒரு பெரிய கணத்தை அந்த பெண்மணிக்கு தந்தாள். ஆதலால் என் அன்பு உறவுகளே, நீங்கள் எதை மறந்தாலும் வேதத்தை மறக்காதீர்கள். எவ்வளவு நெருக்கத்திலையும் ஆலயம் செல்வதை மறக்காதீர்கள். ஆலயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரங்களில் நீங்கள் 5ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 6:16 இதெல்லாம் வாசித்து பார்த்தால் ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உங்கள் பயங்களை உங்களை விட்டு நீக்கும். யோசபாத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு விரோதமாக 3 விதமான ஜாதிகள் யுத்தம் பண்ண வந்தார்கள். அம்மோனியர்கள், மோவாபியர், சேயீர், மலைதேசத்தார் என்று 3 விதமான திரள் கூட்டங்கள் அவளுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள். இந்த யோசபாத்துக்கு பலன் இல்லை, திரளான யுத்த புருஷர்கள் இல்லை. அப்படி இருதயம் கலங்கி போய் பயந்து போய் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்தால் தேவ ஆலயத்தில் போய், தேவரீர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நீர் உதவி செய்வது லேசான காரியம், என்னை விட பலவான்களாக இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்யும் என்று ஆலயம் போய் ஜெபித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபித்து திரும்பி வரும் பொழுது, கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, அங்கே இவருக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த 3 விதமான ஜாதிகளும் ஒருவருக்கு தூரமாய் அடிபட்டு ஒருவரும் இல்லாமல் அத்தனை பேரும் ஆண்டு போனார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். ஆலயம் உங்கள் பயங்களுக்கு நீங்கி உங்களை விளக்கும். உங்களை பயங்காட்டுகிறார்களா? பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து பயப்படுகிறீர்களா? நீங்கள் உங்கள் அருகாமையிலே தொடர்ந்து போகிற ஆலயத்தில் நீங்கள் போய் ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து, தேவரீர் இந்த பயங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பாருங்கள். தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சமூகம் உங்களை பயத்திற்கு நீங்களாக்கி உங்களை மீட்டு கொள்ளும். ஆதலால் என் அன்புக்குரிய ஜீவ வெளிச்சத்தின் உறவுகளே, நீங்கள் பல இடங்களுக்கு பிரிந்து போகிறீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் வேதம் வாசிக்கவும் ஆலயத்தில் சென்று இறைவனை தேடவும் மறந்து விடாதீர்கள். புதியதாய் வந்த அன்பு பிள்ளைகள், ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்த ஜனங்கள், ஆலயத்திற்கு போக விருப்பம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற நீங்கள் உங்கள் ஆலயத்திற்கு சென்று பாருங்கள். அது உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். பைபிளில் தாவீது என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அது வியாதிப்பட்டது. வியாதியிலிருந்து சுகமாவதற்காக பல நாள் உபவாசித்து ஜெபித்து உண்ணாமலும் உறங்காமலும் உடுக்காமலும் சோகமாயிருந்தான். திடீரென்று அந்த பிள்ளை மரித்து போனது. அந்த தேசமே பயந்திருந்தது. பிள்ளைகள் வியாதியாயிருந்ததினால் இவன் சாப்பிடாமல் இருக்கிறானே, செத்து போச்சு என்று சொன்னால் இவன் வேதனைப்படுவானே என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே தாவீது அதை அறிந்து
என் பிள்ளை செத்து போனானா என்று கேட்டார். ஆமா, உன் பிள்ளை செத்து போனது. ஏனென்றால் அந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள் பிள்ளை செத்து போனதை தாங்காமல் இவர் பயங்கரமாக வேதனைப்படுவார் என்று. ஆனால் என்ன செய்தார் தெரியுமா? பிள்ளை செத்து போனது என்று கேள்விப்பட்ட உடனே ஆலயம் சென்று தேவனை தொழுது வந்து ஸ்நானம் பண்ணி அசனம் பண்ணினார், விருந்து பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட இழப்பாயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பயங்களாயிருந்தாலும் சரி, ஆலயம் சென்று தேவனை தொழுது கொள்ள நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு போங்கள். அந்த ஆலயம் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும். அந்த ஆலயம் உங்களை பயங்களுக்கு விலக்கி பாதுகாத்து உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் தங்கியிருப்பதை பார்க்கும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்கியிருக்கிற ஒரே நாள் மேலானது என்று சொன்னார்கள். ஆதலால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த முகாமிலிருந்து கலைந்து போய் நீங்கள் எங்கு போனாலும் ஆண்டவரை தேடவும் ஆலயம் சென்று அவரை தொழுது கொள்ளவும் மறந்து விடாதிருங்கள். அந்த ஆலயம் உங்களை துக்கத்தை சந்தோஷமாக்கும். அந்த ஆலயம் உங்கள் பயங்களை நீக்கும். அந்த ஆலயம் உங்களை சாபங்களுக்கு விலக்கி உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா! தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.